திரு இருதய ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஆரம்ப ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீர் உமது திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்கிறதினாலே பாவியாகிய நாங்கள் உம்மை வணங்கி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியை தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இலைப்பாட்சியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோടെ கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீக மன்றியை மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின எனக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன்.
திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். முதல் 10 மணியில் பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும், 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, ஏன் இரட்சண்யமாயிரும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இரண்டாம் 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 4ஆம் 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான
இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 5வது 10 மணியில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்துக்கு அன்பரான கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான திருக்குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே. என் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின அலுவல், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. புனித சமத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி.
பரிசுத்த கன்னித்தாயின் உத்திரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஒரே வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ ஜுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருதாபியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும்
நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் அர்ச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதி என்று எம்மை காத்து வருகின்றேன். அஞ்சலி மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம்.
மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 13வது ஞாயிறு திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே இறைவன் நமக்கு கொடுத்த சிலுவைகளை பற்றி தியானிக்க, அந்த சிலுவைகளை சுமக்கும் இறை அருளை வேண்ட இந்த திருப்பலியிலே திருப்பலி வாசகங்கள் மூலமாக நம்மை அழைக்கின்றார். அவ்வாறே இறைவன் நமக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, அவர்களை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும், நாம் அவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று தியானிக்கவும் இறைவன் அழைக்கின்றார். ஆகவே இன்றைய திருப்பலியிலே நாங்கள் இறைவனது சிலுவையை சுமக்க மறந்த தருணங்களுக்காக, நமது குடும்பங்களிலே அன்பை வளர்க்க, சகோதர சகோதரிகளிடம் அன்பை வளர்க்க மறந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். மனம் வருந்தி இறைவன் முன் அருள் வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல
தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உமது அருளால் உமது பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே எம் இறைவா. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச்சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவரென தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது
உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளி அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பேரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. Hallelujah, Hallelujah, Hallelujah. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு
தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருத தகுதியற்றவர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தமது உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வார். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறை பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது இயேசு ஒரு புதுமையான அபூர்வமான நாம் சாதாரணமாக கேட்காத ஒரு அறைகூவலை அழைத்தலை தமது சீடர்களுக்கு விடுக்கின்றார். முதலாவதாக இயேசு சொல்கின்றார், என்னை விட தமது தந்தையோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட முடியாது. என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட முடியாது. தனது சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட முடியாது. தன் உயிரை காக்க விரும்புவோர் என்னுடையோர் என கருதப்பட முடியாது. கிறிஸ்து அனைத்து லெவலிலும் நம்மை தாக்குவதை போல் தெரிகின்றது இல்லையா? முதலாவதாக தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், பிறகு சிலுவையை சுமக்க வேண்டும். எல்லாம் முடிஞ்ச தன்னைத்தானே தன்னை அன்பு செய்பவன் எனது என்று கருதப்பட முடியாது. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வாசகங்களை நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்துவை நாங்கள் தவறாக புரிந்து கொள்வோம். ஒரு சிறுவனிடம் 2 மாம்பழங்கள் இருந்தன. நன்றாக பழுத்த 2 மாம்பழங்கள் இருந்தன. அந்த சிறுவனின் தாய் அந்த பையனிடம் கேட்கின்றான், தம்பி 2 மாம்பழம் இருக்கு, நீங்க அப்படித்தானே கூப்பிடுவீங்க உங்க பிள்ளைகள் இல்லையா? மகனை தம்பி தம்பி 2 மாம்பழம் இருக்குன்னுட்ட, ஒரு மாம்பழத்தை அம்மாவிடம் தருகின்றாயா? அந்த சிறுவன் அம்மாவை பார்க்கின்றான், மாம்பழத்தை பார்க்கின்றான். தந்துட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு ஒரு மாம்பழத்தை கடிக்கின்றான். கடித்துவிட்டு அதை பக்கத்தில் வச்சுட்டு மற்ற மாம்பழத்தையும் அவன் கடிக்கின்றான். அதையும் கடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்து அம்மாவிடம் கொடுக்கின்றான். அம்மா சொல்கின்றார், கடித்த மாம்பழம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னா, நீ அதை நான் வாங்க மாட்டேன் என்ற நினைப்பில் தான் நீ 2ஐயும் கடித்து விட்டாய். அதனால எச்சில் பட்ட மாம்பழம், விசேஷமா கொரோனா வைரஸ் காலத்துல
இல்லையா? எச்சில் பட்ட மாம்பழம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த சிறுவன் அந்த தாயை பார்த்து சொல்கின்றான், அம்மா, ரெண்டையும் நான் கடிச்சு பார்க்கறதுக்கு காரணம் இதுல எது ருசியாக இருக்கின்றது, எது ருசியாக இருக்கின்றதோ அதை நான் உங்களுக்கு தந்தேன். எனக்கு ருசியானதை, நீங்கள் ருசியானதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பியதால் எது ருசியானது என்று பார்த்துவிட்டு அதை நான் உங்களுக்கு தந்தேன். அந்த தாய் பார்த்த கண்ணோட்டம் முற்றிலுமாக வேறுபட்ட கண்ணோட்டம் இல்லையா? தவறான கண்ணோட்டம் இல்லையா? அதே விதத்தில் தான் நாமும் நிறைய பேர் இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை பார்க்கின்றோம். முதலாவதாக சிலுவை என்பதை நாங்கள் சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை என்று சொன்னால் நமக்குரிய கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நிறைய பேர் சிலுவை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை என்னன்னு சொன்னா உடனே மனைவியை காட்டுவாங்க, கணவனை காட்டுவாங்க. இவர் தான் நமக்கு கிடைத்த பெரிய சிலுவை. ஆனால் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு ஒரு இடத்தில் சொல்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், எனது நுகம் எளிது, நான் உங்களது சுமையை எளிதாக மாற்றுவேன், இலகுவானதாக மாற்றுவேன், சுமக்கத்தக்கதாக மாற்றுவேன். அப்படி கூறிய கிறிஸ்து நாம் கஷ்டப்பட்டு பாரமான சிலுவை சுமக்க வேண்டும் என்று நினைப்பாரா? சிலுவை என்று சொன்னால் என்ன என்று பார்த்தால், இறைவன் எனக்கு கொடுத்த வாழ்வு சிலுவை. ஒரு காலத்துல சிலுவை தண்டிப்பின் அடையாளமாக இருந்தது. கேவலமான குற்றவாளிகளை தண்டிக்கும் ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் இயேசு அந்த சிலுவையை சுமந்து அதை ஒரு அன்பின் சின்னமாக மாற்றுகின்றார், மன்னிப்பின் சின்னமாக மாற்றுகின்றார், அதை ஒரு கருணையின் சின்னமாக மாற்றுகின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்திலிருந்து மற்றவர்களை ஒவ்வொருவரையும் மீட்கும் சின்னமாக அவர் மாற்றுகின்றார். ஆகவே இயேசுவின் சிலுவை பாரமானது, கஷ்டமானது, துன்பமானது, துயரமானது அல்ல. மாறாக இயேசுவின் சிலுவை சந்தோஷமான சிலுவையாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்வது இதுதான், சிலுவை அடியில் இருந்த மாதா வியாகுல மாதா அல்ல, பெருமைப்பட்ட மாதா. இயேசு எனது மகன் இவ்வுலகை மீட்டு விட்டான், ஆதாம் ஏவாளின் பாவத்திலிருந்து மீட்டான் என்று பெருமைப்பட்ட மாதா. பார்க்கும் பார்வையில் அனைத்தும் இருக்கின்றது. நாம் சிலுவையை பார்க்கும் முறையில் இருக்கின்றது. இயேசு கானாவூரில் அம்மாவிடம் சொல்கின்றார், அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை. அந்த நேரம் என்னவென்று நீங்கள் அறிந்திருந்தால், சிலுவை சாவை ஏற்கும் நேரம் இன்னும் வரவில்லை. நான் புதுமைகள் செய்ய தொடங்கினால், அருள் அடையாளங்கள் செய்ய தொடங்கினால், நான் சிலுவை சாவை ஏற்கும் காலம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். ஆகவே எனது காலம் இன்னும் வரவில்லை. ஆனால் மரியாள் சொல்கின்றார், உனது காலம், மக்களுக்கு சேவை செய்யும் காலம் வந்துவிட்டது. அதன் எதிரொலி சிலுவையாக கூட இருக்கலாம். ஆனால் நீ மக்களுக்கு சந்தோஷமாக சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றாய், வந்திருக்கின்றாய். ஆகவே அந்த சிலுவையை சந்தோஷமாக சுமக்க வேண்டும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை சந்தோஷமாக மாறுவதற்கு அல்லது கஷ்டமான ஒரு பொருளாக மாறுவதற்கு காரணம் சுயநலம். அதைத்தான் ஆரம்பத்திலே கிறிஸ்து சொல்கின்றார், நீங்கள் என்னை விட தந்தையையோ தாயையோ அன்பு செய்தால். அந்த என்னை விட என்ற சொல்தான் முக்கியம். அந்த தாயை தந்தை அன்பு செய்ய வேண்டாம் என்று அல்ல. என்னை விட உங்கள் குழந்தைகளை நீங்கள் அன்பு செய்தால். இதுல என்ன அழகான விடயம் என்று சொன்னால், நாம் இறைவனை சரியான முறையில் அன்பு செய்தால் மற்றவர்களை அன்பு செய்யும் வல்லமை, சுதந்திரம், பாக்கியம், அறிவு நமக்கு கிடைக்கும். எனக்கு எனது தமிழ்
சமூகத்தில் உள்ள மக்களோடு ஒரு சந்தோஷமான விடயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் அனைவருமே பேர் சொல்லி மட்டும் அழைக்க மாட்டார்கள். ரஞ்சிதா அல்லது பாக்கியம் என்று யாராவது இருந்தால் சிஸ்டர் ரஞ்சிதா, சிஸ்டர் பாக்கியம். நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன் இவங்க எல்லாம் சிஸ்டர் ஆயிட்டாங்களோ என்று நினைத்தேன். ஆனால் அனைவருமே அப்படித்தான் கூப்பிடுவார்கள். சகோதரர் பீட்டர், சகோதரர் கெனி, கல்யாணம் முடிச்செல்லாம் இருப்பாங்க, ஆனால் சகோதரர் என்று தான் கூப்பிடுவாங்க. அப்போ கூட நான் நினைப்பேன், ஆஹா, இவ்வளவு அன்பாக சகோதரத்துவத்துடன் சிஸ்டர் பிரதர் சொல்லியெல்லாம் கூப்பிடுறாங்களே, இந்த சமூகம் எவ்வளவு அன்பான, எவ்வளவு ஒரு ஒருவருக்கொருவர் புரிந்து உணர்வுள்ள சமூகமாக இருக்கும், இருந்தால் நல்லது என்று நினைத்தேன் ஒரு காலத்தில். ஆனால் இங்க சிஸ்டர் என்று கூப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒருவருக்கொருவர் எதிராக அவர்கள் ஆவலாதி அவதூறு கூறுவதும், ஒருவருக்கொருவர் எதிராக பேசுவதும் உண்மையிலே நாம் என்ன சொல்கின்றோமோ அதற்கு எதிராக போகின்றது. அதைத்தான் கிறிஸ்து கொள்கின்றார். நாம் மற்றவருக்கு எதிராக போக காரணம், என்னை விட மற்றவரை யாராவது நன்றாக பேசினால், பெருமையாக பேசினால், வாழ்த்தி பேசினால் எனக்கு பிடிக்காது. என்ன சொல்லுவோம்? அதை நீங்க சொல்றீங்க அப்படி, ஆனா அவங்க அப்படி இல்லை. ஆனால் நாங்கள் அவர்களை எப்படி கூப்பிடுவோம்? சகோதரி, சகோதரன். இயேசு என்ன சொல்கின்றார்? நீங்கள் உங்கள் தன்னலத்தை விட்டால் மற்றவர்களை அன்பு செய்ய, என்னை அன்பு செய்ய உங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இது இன்று 2020 ஜூன் மாதம் 28ஆம் தேதி உள்ள நிலைமை அல்ல, ஆதியில இருந்த நிலைமைதான். கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு ஒரே ஒரு அன்பு கட்டளையை மட்டும் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்தார் இல்லையா? நீங்கள் அந்த மரத்தின் கனியை உண்ண வேண்டாம், அது மட்டும்தான் கேட்டார். ஆனா அந்த சாத்தானோ வந்து அவர்களிடம் என்ன சொல்கின்றது? நீங்கள் இதை உண்டால் நீங்கள் கடவுளை போல் வருவீர்கள். ஆனால் இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் தனது மகனாக, தனது மகளாக அன்பு செய்தார், பராமரித்தார், பாதுகாத்தார், வழிநடத்தினார், அனைத்தையும் கொடுத்தார். தான் படைத்த அனைத்தையும் அவர்கள் கையில் கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு என்ன வேண்டியிருந்தது? அவர்கள் இறைவனை போல் வர வேண்டும் என்றிருந்தார்கள். அதைத்தான் கிறிஸ்து இங்கு கூறுகின்றார். என்னை விட தந்தையிடமோ தாயிடமோ, என்னை விட உங்கள் மகனிடமோ மகளிடமோ, என்னை விட நீங்கள் உங்கள் வாழ்க்கையையோ அன்பு செய்தால், நீங்கள் என்னை அடிப்படையாக முழுமையாக அன்பு செய்தால் நீங்கள் என்னை கடவுளாக பார்ப்பீர்கள். ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு தாங்கள் கடவுளாக மாற வேண்டும் என்றிருந்தது. அவர்கள் கடவுளை விட தம்மை அன்பு செய்தார்கள். தன்னலம் அவர்களை ஒன்றும் இல்லாமல் மாற்றியது. அனைத்தையும் தங்கள் கையில் வைத்திருந்த ஆதாம் ஏவாள் தாங்கள் கடவுளை போல் ஆக வேண்டும் என்ற அந்த சுயநலத்தினால் என்ன நடக்கின்றது? அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள். அதைத்தான் இயேசு சொல்கின்றார். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுகின்றார். நமது உயிரை நாம் எப்பொழுது காப்போம்? இறைவனை நான் எப்பொழுது முழுமையாக அன்பு செய்கின்றேனோ அப்பொழுது நான் எனது உயிரை காப்பேன். நான் இறைவனை முழுமையாக அன்பு செய்தால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை முழுமையாக அன்பு செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும். நான் மற்றவர்களை முழுமையாக அன்பு செய்தால் அவர்கள் எனக்கு எதிராக தவறிழைத்தாலும் என்னால் மன்னிக்கலாம். அவர்களை பற்றி நல்லது யாராவது கூறினாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும், சந்தோஷப்பட முடியும். என்னை விட மற்றவர்கள் நல்லவர்கள் என்று யாராவது சொன்னால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேனேன். நான் இறைவனை அன்பு செய்கின்றேன், அவர்கள் இறைவனது பிள்ளைகள். ஆகவே அவர்கள் எனது உண்மையான சகோதர சகோதரிகள். ஆகவே எனக்கு அவர்களை
அன்பு செய்வது, அவர்களை பெருமைப்படுத்துவது எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு சந்தோஷம், அது ஒரு பெருமை என்று எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வரும் வல்லமை எனக்கு கிடைக்கும். இது முற்றிலுமாக என்னை மாற்றும் ஒரு செயல். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் இறைவனை அன்பு செய்தால், மற்றவர்கள் இறை மக்கள் என்பதை நான் உணர்ந்தால், நான் இறை மகன், எனக்கு இறைவன் அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார், எனக்கு ஒன்றுமே அவசியமில்லை என்பதை நான் உணர்ந்தால், எனது தேவைகள், அவசியங்கள் ஒன்றும் இருக்காது. ஆகவே நான் மற்றவர்களை அன்பு செய்யும் வல்லமை, சுதந்திரம், பாக்கியம் கிடைக்கும். இதைத்தான் கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். பார்த்த பார்வையில் தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நாங்கள் அன்பு செய்ய கூடாது என்றது போல் தோன்றினாலும் இறைவன் என்ன சொல்கின்றார்? நீங்கள் என்னை அன்பு செய்தால் உங்களது தாயை, உங்களது தந்தையை, உங்களது குழந்தைகளை, உங்களது உற்றார் உறவினர்களை, நண்பர்களை நீங்கள் அன்பு செய்ய உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். அந்த குழந்தை 2 மாம்பழங்களில் மிகவும் ருசியான மாம்பழத்தை தாயிடம் கொடுப்பதற்கு காரணம், சுயநலம் இல்லாமல் தாய்க்கு பெஸ்ட், நல்லதை, மிகவும் உன்னதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை நினைத்தது தன்னலம் இல்லாததால். தன்னலம் இருந்ததால் அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்த விதம் வேறாக இருக்கின்றது. எனது பார்வை, எனது கண்ணோட்டம், எனது அணுகுமுறை மாற வேண்டும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிலுவை என்பது மற்றவர்களை நான் அன்பு செய்ய எனக்கு கொடுக்கப்படும் ஒரு பாக்கியம். சீரேன் ஊரனாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க தள்ளப்பட்டானோ, முற்பட்டானோ, ஆனால் அவன் அந்த சிலுவையை தொடும் பொழுது இயேசு அவனது பாரத்தை இலகுவாக்குகின்றார். சிலுவை பாரம் அல்ல, எனது நுகம் எளிது. நான் உங்களது பாரத்தை சுமக்கும் வல்லமையை உங்களுக்கு கொடுப்பேன், சந்தோஷமாக சுமக்கும் வல்லமையை உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார் கிறிஸ்து. இறைவனை, கிறிஸ்துவை முதன்மையாக அன்பு செய்வோம். அதன் மூலம் மற்றவர்களை உண்மையாக அன்பு செய்யும் பாக்கியத்தை இன்றைய திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்றும் கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாளிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காகவும் பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடும் ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான பரிசுத்த ஆவியை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளோ வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, எமது விசுவாசத்தை அறிக்கையிட்ட நாங்கள் நமது அன்றாட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகத்துவமிக்க இறைவா, இன்றைய உலகில் உமது திரு அவை எதிர்கொள்ளும் எல்லா எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இயேசுவின் விழுமியங்களையும் இறைச்சார்பு தன்மைகளையும் பின்பற்றி வாழ்ந்திட தேவையான மன வலிமையும் துன்பங்களை வெல்லும் உறுதியும் பெற்று வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது பாதையை அமைத்து தரும் இறைவா, இந்த கல்வியாண்டில் எம் பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தும். தொற்று நோயின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள குழப்பங்களிலிருந்து காத்து அவர்கள் சிறந்த கல்வி பெற்றிட உமது ஞானத்தை அவர்கள் மீது பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில் கொரோனா தொற்று நோய் முழுமையாக நீங்கிட வேண்டிய மருத்துவத்தை எமக்கு தந்து அனைவரும் விரைவில் குணமடையவும், மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும், நோய்க்கெதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் வடிவே இறைவா, எங்கள் குடும்பங்களில் மரித்தவர்களுக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத மறந்து போன ஆத்துமாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக நமது சொந்த கருத்துக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தமாக விசுவாசத்தின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை உமது பாதங்களிலே சமர்ப்பித்துள்ளோம். இவை உமக்கு சித்தமானால் நமது வாழ்வில் நிறைவேறும் வல்லமையை பரிசுத்த ஆவியினால் மேல் பொழிந்தருளும். உமது சித்தத்தை நாங்கள் சரியான முறையில் தெரிந்து கொள்ளவும் அந்த சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் வல்லமையை நமக்கு தந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பேரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபையான நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உமது மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகளை உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருளமானீர். சிலுவை சாவின் மூலம் அவர் நம்மை விடுவித்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அன்பு செய்யும் வல்லமையை எமக்கு அளித்தார். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை அர்ச்சித் தரள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு இவை எமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும்
உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் இறைப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரம்மை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எமது இல்லங்களிலிருந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்தருளும், பாதுகாத்தருளும், வழி நடத்தியருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எமது குருக்கள், துறவிகள், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் உமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கோளும் அது திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குந்தவராயிருந்தோராகிய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் பொருட்டு உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. நீர் எமது பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் எமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தை மட்டுமே தந்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து, இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை தருவனவாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயனென்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயனென்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் இணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதரு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாம்
எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.